வணக்கம் நண்பா. நம் வாழ்க்கையில் தோற்றம் முக்கியமானது. அதில் மிகவும் கவனிக்கப்படுவது முடி. பலர் இன்று ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார்கள். அது முடி கொட்டுதல், வழுக்கை, பலவீனமான முடி. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பெரும் ஞானி சாணக்கியர் மனிதன் தனது உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று பல விதிகளை கூறியுள்ளார். அந்த சாணக்கியரின் அறிவுரைகளை வைத்து முடியை பாதுகாக்க 10 முக்கிய விதிகள் பற்றி இன்று பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோ முழுவதும் பார்த்தால் உங்கள் முடி ஆரோக்கியமாக இருப்பதற்கான பல ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள். விதி ஒன்று: உணவுதான் முதன்மை. சாணக்கியர் கூறுவது என்னவென்றால், உடலின் ஆரோக்கியம் உணவிலிருந்து தொடங்குகிறது. ஒரு மனிதன் என்ன சாப்பிடுகிறானோ அதுவே அவனுடைய உடலையும் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கிறது. அதில் முக்கியமாக முடி ஆரோக்கியமும் அடங்கும். இன்றைய காலத்தில் பலர் எதிர்கொள்ளும் பெரிய பிரச்சனை முடி கொட்டுதல். பலர் இதற்காக எண்ணெய் மாற்றுகிறார்கள், ஷாம்பு மாற்றுகிறார்கள், டாக்டரை கூட பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையான காரணம் என்ன என்பதை பலர் கவனிக்கவே மாட்டார்கள். சாணக்கியர் சொல்வது மிகவும் எளிமையான ஒரு உண்மை. முடி கொட்டுவதற்கான முக்கிய காரணம் சத்துகள் இல்லாத உணவு. நாம் தினமும் சாப்பிடும் உணவில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இல்லை என்றால் உடல் முதலில் பாதிக்கப்படும். அதன் விளைவு முடியில் தெரியும். முடி பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமென்றால் சில முக்கியமான உணவுகளை நாம் தவறாமல் சாப்பிட வேண்டும். முதலாவது, புரோட்டீன் நிறைந்த உணவு. முடி வளர்ச்சிக்கு புரோட்டீன் மிகவும் அவசியம். உடலில் புரோட்டீன் குறைந்தால் முடி பலவீனமாகி எளிதில் கொட்டத் தொடங்கும். அடுத்தது, கீரைகள். கீரைகளில் இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளன. இது முடிவேர்களை பலப்படுத்த உதவுகிறது. அதேபோல் முட்டை. முட்டையில் புரோட்டீன் மற்றும் பயோடின் அதிகமாக இருக்கும். இது முடி வளர்ச்சியை மேம்படுத்தும் முக்கிய உணவு. அடுத்ததாக, பாதாம் மற்றும் நட்டுகள். இதில் நல்ல கொழுப்பு மற்றும் வைட்டமின் இ உள்ளது. இது முடிவேர்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து முடியை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. மேலும் பருப்பு வகைகள், கடலை, பயறு போன்றவை, இவையெல்லாம் உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து முடி வளர்ச்சிக்கு உதவுகின்றன. அதனால் சாணக்கியர் கூறும் முக்கியமான அறிவுரை என்னவென்றால், உணவை சரியாக சாப்பிடாதவன் அழகான முடியை எதிர்பார்க்க முடியாது. நாம் வெளியில் பயன்படுத்தும் பொருட்கள் எல்லாம் ஓரளவுக்கு மட்டுமே உதவும். ஆனால் உணவின் மூலம் கிடைக்கும் சத்துக்கள்தான் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும். அதனால் தினமும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும் பழக்கத்தை உருவாக்குங்கள். உணவு சரியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் முடியும் இயற்கையாகவே பலமாகவும் அழகாகவும் இருக்கும். இதுதான் சாணக்கியர் கூறும் உணவுதான் முதன்மை என்ற முதல் விதியின் உண்மையான அர்த்தம். விதி 2: டாஷ், மன அழுத்தம் தவிர்க்க வேண்டும். சாணக்கியர் கூறுகிறார், மனதை கட்டுப்படுத்துபவன் வாழ்க்கையை வெல்வான். இந்த ஒரு சொற்றொடருக்குள் மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. ஒரு மனிதன் தனது மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்க முடியும். அதேபோல் நம்முடைய உடல் நலத்துக்கும் மனநிலைக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. குறிப்பாக முடி ஆரோக்கியத்துக்கு மன அமைதி மிகவும் முக்கியம். அதிகமான மன அழுத்தம் இருந்தால் அது உடலை மெதுவாக பாதிக்க ஆரம்பிக்கும். அதன் விளைவாக முடி பலவீனமாகி கொட்டத் தொடங்கும். இன்று பலர் இந்த பிரச்சனையை சந்தித்து வருகிறார்கள். ஆனால் அதற்கான காரணத்தை அவர்கள் பெரும்பாலும் கவனிக்கவில்லை. இன்றைய வேகமான வாழ்க்கையில் பலருக்கும் வேலை ஸ்ட்ரெஸ் அதிகமாக உள்ளது. தினமும் வேலை அழுத்தம், டார்கெட், பொறுப்புகள் போன்றவை மனதை சோர்வடையச் செய்கின்றன. அதேபோல் சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை கெடுக்கின்றன. குடும்பத்தில் ஏற்படும் சண்டைகள், புரிதல் இல்லாமை போன்றவை மனதில் பெரும் அழுத்தத்தை உருவாக்கும். இன்னொரு பெரிய காரணம் பண பிரச்சனை. பணம் பற்றிய கவலை, எதிர்காலம் பற்றிய பயம் போன்றவை மனதை எப்போதும் பதட்டத்தில் வைத்திருக்கிறது. இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்து மனிதனை மன அழுத்தத்தில் வைத்திருக்கிறது. அந்த மன அழுத்தம் உடலையும் பாதித்து முடிகொட்டும் பிரச்சனையை அதிகரிக்கிறது. ஆனால் சாணக்கியர் கூறும் அறிவுரை என்னவென்றால், மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும் பழக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்வது மனதை அமைதியாக்க உதவும். தியானம் மன அழுத்தத்தை குறைத்து உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி தரும். அதேபோல் அமைதியான மற்றும் போதுமான தூக்கம் மிகவும் அவசியம்.
தினமும் சரியான நேரத்தில் நல்ல தூக்கம் கிடைத்தால் உடல் ஓய்வு பெறும், மனமும் அமைதியாகும். மேலும் நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நேர்மறையான எண்ணங்கள் மனதை உறுதியாக வைத்திருக்கும். இந்த 3 விஷயங்களும் வாழ்க்கையில் இருந்தால் மன அழுத்தம் குறையும், மனம் அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் முடியும் இயற்கையாகவே பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதுதான் சாணக்கியர் கூறும் மன அமைதியின் முக்கியத்துவம். மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டவன் வாழ்க்கையையும் வெல்ல முடியும், உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். விதி 3 தூக்கம் மிக முக்கியம். சாணக்கியர் கூறுகிறார், நேரத்தில் தூங்காதவன் உடலை அழிக்கிறான். இந்த ஒரு வரி மனிதர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையாகும். ஒரு மனிதனின் உடல் ஆரோக்கியத்தில் தூக்கத்திற்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. நாம் தினமும் சரியான நேரத்தில் தூங்கவில்லை என்றால் அது மெதுவாக உடலை பாதிக்கத் தொடங்கும். குறிப்பாக முடி ஆரோக்கியத்திற்கும் தூக்கத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. இன்று பலர் இந்த விஷயத்தை கவனிக்காமல் தவறு செய்து வருகிறார்கள். இன்றைய காலத்தில் பலர் இரவு நேரங்களில் மிகவும் தாமதமாக தூங்குகிறார்கள். சிலர் இரவு 1 மணி வரை மொபைல் பயன்படுத்துகிறார்கள். சிலர் 2 மணி வரை கூட வீடியோ பார்ப்பது, சமூக வலைதளங்களில் ஸ்க்ரோல் செய்வது போன்ற பழக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த பழக்கம் மெதுவாக உடலின் இயல்பான செயல்பாடுகளை கெடுக்க ஆரம்பிக்கிறது. மனித உடலில் பல ஹார்மோன்கள் இரவு நேரத்தில் சரியாக வேலை செய்கின்றன. குறிப்பாக நாம் தூங்கும் நேரத்தில் உடல் தன்னை சீரமைக்கும் வேலைகளை செய்கிறது. ஆனால் நாம் நேரத்தில் தூங்கவில்லை என்றால் அந்த ஹார்மோன் சமநிலை குலைந்துவிடும். ஹார்மோன் பிரச்சனை ஏற்பட்டால் அதன் விளைவாக முடி பலவீனமாகி கொட்டத் தொடங்கும். அதனால்தான் பலருக்கு காரணமே தெரியாமல் முடி கொட்டும் பிரச்சனை அதிகரிக்கிறது. ஆனால் உண்மையில் அந்த பிரச்சனையின் பின்னால் இருக்கும் பெரிய காரணம் தூக்கமின்மைதான். சாணக்கியர் கூறும் அறிவுரை என்னவென்றால், வாழ்க்கையில் ஒழுக்கம் மிகவும் அவசியம். தினமும் சரியான நேரத்தில் தூங்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு தினமும் குறைந்தபட்சம் 7 முதல் 8 மணி நேரம் வரை நல்ல தூக்கம் கிடைக்க வேண்டும். அந்த அளவு தூக்கம் கிடைத்தால் உடல் முழுவதும் ஓய்வு பெறும், மூளை புத்துணர்ச்சி பெறும், ஹார்மோன்கள் சரியாக வேலை செய்யும். இதன் விளைவாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும், முடிவேர்களும் பலமாக இருக்கும். அதனால் தேவையில்லாமல் இரவு நேரங்களில் மொபைல் பயன்படுத்தும் பழக்கத்தை குறைக்க வேண்டும். உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுக்க வேண்டும். தூக்கம் சரியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் முடியும் இயற்கையாகவே பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதுதான் சாணக்கியர் கூறும் தூக்கம் மிக முக்கியம் என்ற 3வது விதியின் உண்மையான அர்த்தம். விதி 4 இயற்கை எண்ணெய் பயன்படுத்த வேண்டும். சாணக்கியர் காலத்தில் மக்கள் இயற்கையை நம்பி வாழ்ந்தார்கள். அவர்களின் வாழ்க்கை முறையும் இயற்கைக்கு அருகிலேயே இருந்தது. அந்த காலத்தில் இன்று போல கெமிக்கல் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை. குறிப்பாக முடி பராமரிப்பில் அவர்கள் இயற்கை எண்ணெய்களை பயன்படுத்தினார்கள். அதனால் அவர்களின் முடி பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது. சாணக்கியர் கூறும் அறிவுரை என்னவென்றால், இயற்கை வழிகளில் உடலை பராமரிப்பதுதான் நீண்ட கால ஆரோக்கியத்தை தரும். இன்று பலர் பலவிதமான கெமிக்கல் ஷாம்பு, ஸ்டைலிங் பொருட்கள் போன்றவற்றை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதனால் முடி மெதுவாக பலவீனமாகி கொட்டத் தொடங்குகிறது. அதனால் முடி ஆரோக்கியமாக இருக்க இயற்கை எண்ணெய்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியம். குறிப்பாக தேங்காய் எண்ணெய் முடி பராமரிப்பில் மிகவும் முக்கியமான ஒன்று. இது முடிவேர்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து முடியை பலப்படுத்த உதவுகிறது. அதேபோல் வெந்தயம் எண்ணெய் முடி வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது. இது தலைச்சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவி செய்து முடி கொட்டுவதை குறைக்கிறது. மேலும் காஸ்டர் ஆயில் என்றும் அழைக்கப்படும் ஆமணக்கு எண்ணெய் முடி வேர்களை பலப்படுத்தி புதிய முடி வளர்ச்சியை தூண்ட உதவுகிறது. இந்த இயற்கை எண்ணெய்களை வாரத்திற்கு குறைந்தபட்சம் 2 முறை தடவுவது மிகவும் நல்லது. எண்ணெய் தடவி மெதுவாக தலை மசாஜ் செய்தால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அதனால் முடிவேர்களுக்கு அதிக ஊட்டச்சத்து கிடைக்கும். இதன் விளைவாக முடிவேர் பலமாகும், முடி கொட்டுவது குறையும்,
மேலும் முடி வளர்ச்சி அதிகரிக்கும். அதனால் தேவையில்லாமல் கெமிக்கல் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துவதற்கு பதிலாக இயற்கை முறைகளை பின்பற்றுவது நல்லது. இயற்கை எண்ணெய்களை சரியாக பயன்படுத்தும் பழக்கம் இருந்தால் முடி ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கும். இதுதான் சாணக்கியர் காலத்திலிருந்து வந்த இயற்கை அறிவு. உடலை இயற்கையாக பராமரித்தால் அது நீண்ட கால ஆரோக்கியத்தையும் அழகையும் தரும். விதி 5 சுத்தம் மிகவும் முக்கியம். சாணக்கியர் கூறும் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், சுத்தமில்லாத இடத்தில் நோய் பிறக்கும். இந்த ஒரு கருத்து மனித வாழ்க்கையில் மிகவும் பெரிய உண்மையை சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் சுத்தம் மிகவும் அவசியம். உடலின் சுத்தம் மட்டுமல்ல, நாம் பராமரிக்கும் ஒவ்வொரு பகுதியும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் முக்கியமாக தலைச்சருமத்தின் சுத்தமும் அடங்கும். பலர் முடிகொட்டும் பிரச்சனையை சந்திக்கும் போது எண்ணெய், மருந்து, ஷாம்பு போன்றவற்றை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அடிப்படை காரணம் சுத்தமில்லாமை என்பதை சிலர் கவனிக்க மாட்டார்கள். தலைச்சருமம் சுத்தமாக இல்லை என்றால் அதில் அழுக்கு, வியர்வை, எண்ணெய் போன்றவை சேர்ந்து மெதுவாக பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிக்கும். இதனால் தலைச்சருமத்தில் கிருமிகள் வளர வாய்ப்பு அதிகமாகும். அதனால்தான் சாணக்கியர் சுத்தத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். முடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் தலை சுத்தமாக இருக்க வேண்டும். தினமும் வெளியே போகும்போது தூசி, புகை, மாசு போன்றவை தலைக்கு படும். அவை தலைச்சருமத்தில் தேங்கியிருந்தால் அது முடிவேர்களை பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால் வாரத்திற்கு குறைந்தபட்சம் 2 முதல் 3 முறை வரை தலை கழுவுவது மிகவும் அவசியம். சரியான முறையில் தலை கழுவினால் தலைச்சருமம் சுத்தமாக இருக்கும், முடிவேர்களும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் தலை சுத்தமாக இல்லாமல் இருந்தால் பல பிரச்சனைகள் உருவாகும். குறிப்பாக பொடுகு அதிகமாக வரும். பொடுகு ஏற்பட்டால் அது தலைச்சருமத்தில் அரிப்பு மற்றும் எரிச்சலை உருவாக்கும். அதன் விளைவாக முடிவேர்கள் பலவீனமாகி முடி கொட்டுதல் அதிகரிக்கும். அதனால் சுத்தத்தை புறக்கணிக்க கூடாது. சாணக்கியர் கூறும் இந்த அறிவுரை இன்று கூட மிகவும் பொருத்தமானது. தலைச்சருமத்தை சுத்தமாக வைத்திருக்கும் பழக்கம் இருந்தால் பல முடி பிரச்சனைகளை எளிதாக தவிர்க்க முடியும். சுத்தம் என்பது வெறும் பழக்கம் மட்டுமல்ல, அது ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடிப்படை. தலை சுத்தமாக இருந்தால் முடிவேர்கள் ஆரோக்கியமாக இருக்கும். முடிவேர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் முடியும் பலமாகவும் அழகாகவும் வளரும். இதுதான் சாணக்கியர் கூறும் சுத்தம் மிகவும் முக்கியம் என்ற 5வது விதியின் உண்மையான அர்த்தம். விதி 6. அதிக கெமிக்கல் தவிர்க்க வேண்டும். இன்று பலரும் அழகாக தோன்ற வேண்டும் என்ற ஆசையில் ஹேர் ஜெல், ஹேர் கலர், கெமிக்கல் நிறைந்த ஷாம்பு போன்றவற்றை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இது முடியை ஸ்டைலாகவும் அழகாகவும் காட்டும் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இவை முடியின் வேரை மெதுவாக பலவீனப்படுத்த ஆரம்பிக்கும். பல கெமிக்கல்கள் கொண்ட பொருட்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்படும்போது முடிவேருக்கு தேவையான இயற்கையான எண்ணெய் குறைந்து விடுகிறது. அதன் காரணமாக முடி உலர்ந்து போகும், பொடுகு அதிகரிக்கும், பின்னர் முடி கொட்டும் பிரச்சனையும் தொடங்கும். சிலர் இளம் வயதிலேயே முடி மெலிந்து வழுக்கை உருவாகும் நிலைக்கும் போய்விடுகிறார்கள். அதனால்தான் சாணக்கியர் ஒரு முக்கியமான கருத்தை கூறுகிறார். இயற்கை வழியே வாழ்வதே சிறந்தது. இயற்கையை நம்பி வாழ்ந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், முடியும் வலிமையாக இருக்கும். அதனால் முடி பாதுகாப்புக்கு அதிக கெமிக்கல் பொருட்களை தவிர்த்து இயற்கையான முறைகளை தேர்வு செய்ய வேண்டும். உதாரணமாக தேங்காய் எண்ணெய், வெந்தயம், கறிவேப்பிலை, ஆலோவேரா போன்ற இயற்கை பொருட்கள் முடிக்கு நல்ல ஊட்டச்சத்தை தரும். இவை முடிவேரை வலுப்படுத்தி முடி வளர்ச்சியை இயற்கையாக அதிகரிக்க உதவும். அதனால் அழகு என்ற பெயரில் கெமிக்கல்களை அதிகமாக பயன்படுத்துவதற்கு பதிலாக இயற்கை முறைகளை பின்பற்றுவதுதான் புத்திசாலித்தனமான முடிவு என்று சாணக்கியர் நமக்கு அறிவுறுத்துகிறார். விதி 7. உடற்பயிற்சி அவசியம். இன்றைய வேகமான வாழ்க்கையில் பலர் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். வேலை, மொபைல், டிவி போன்றவற்றில் அதிக நேரம் செலவழிப்பதால் உடல் அசைவுகள் குறைந்து விடுகிறது. ஆனால் உண்மையில் உடற்பயிற்சி என்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மட்டுமல்ல, முடி ஆரோக்கியத்திற்கும் மிகவும் அவசியமான ஒன்று.
நாம் உடற்பயிற்சி செய்யும்போது உடலில் இரத்த ஓட்டம் இயல்பாக அதிகரிக்கிறது. அந்த இரத்த ஓட்டம் தலைக்கு நன்றாக சென்று முடிவேர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. இதன் காரணமாக முடிவேர்கள் வலிமையாகி முடி வளர்ச்சி மெதுவாக மேம்பட ஆரம்பிக்கும். உடற்பயிற்சி செய்யாதவர்களுக்கு சில நேரங்களில் தலைக்கு இரத்த ஓட்டம் குறைந்து முடிவேர்கள் பலவீனமடைந்து முடிகொட்டும் பிரச்சனை உருவாகும். அதனால் தினமும் குறைந்தது 20 நிமிடம் உடலை இயக்குவது மிகவும் நல்லது. அதிகம் கடினமான உடற்பயிற்சி தேவையில்லை. ஒரு சுலபமான நடைப்பயிற்சி கூட உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி தரும். அதேபோல் யோகா செய்வதும் உடலை சமநிலையுடன் வைத்திருக்க உதவும். மன அழுத்தத்தையும் குறைக்கும். மன அழுத்தம் குறைந்தால் முடிகொட்டும் பிரச்சனையும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அதனால் தினமும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி அல்லது யோகாவுக்கு ஒதுக்குவது என்பது ஒரு நல்ல பழக்கமாக மாற வேண்டும். உடலை ஆரோக்கியமாக வைத்தால் அதன் விளைவாக முடியும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வளரும் என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். விதி 8. தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். நாம் பல நேரங்களில் கவனிக்காமல் விடும் ஒரு முக்கியமான விஷயம் தண்ணீர் குடிப்பது. உடல் ஆரோக்கியமாக இருக்க மட்டுமல்ல, முடி ஆரோக்கியமாக இருக்கவும் உடலில் போதுமான நீர்ச்சத்து இருக்க வேண்டும். மனித உடலின் பெரும்பகுதி தண்ணீரால் உருவாகியுள்ளது. அதனால் உடலில் நீர்ச்சத்து குறைந்தால் அதன் தாக்கம் முதலில் தோல் மற்றும் முடியில் தெரியும். போதுமான தண்ணீர் குடிக்காதவர்களுக்கு முடி உலர்ந்து போகும், பலவீனமாக மாறும், பின்னர் மெதுவாக முடி உதிர்வு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் நாம் தினமும் சரியான அளவு தண்ணீர் குடித்தால் உடலில் உள்ள செல்கள் அனைத்தும் சுறுசுறுப்பாக செயல்படும். அதேபோல் முடிவேர்களுக்கும் தேவையான ஊட்டச்சத்துகள் சரியாக சென்று சேரும். இதன் காரணமாக முடிவேர்கள் பலமாகி முடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். பொதுவாக ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். இதனால் உடல் உள்ளே இருந்து சுத்தமாகும், இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். அதனால் முடிவேர்களுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்கும். இதன் விளைவாக முடி உதிர்வு மெதுவாக குறைந்து முடி மென்மையாகவும் வலிமையாகவும் மாறும். அதனால் பெரிய மருந்துகள் அல்லது அதிக செலவான பொருட்கள் தேடுவதற்கு முன் ஒரு எளிய பழக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அது தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது. உடலில் நீர்ச்சத்து சரியாக இருந்தால் முடியும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். விதி 9. தவறான பழக்கங்கள் தவிர்க்க வேண்டும். சாணக்கியர் கூறும் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், தவறான பழக்கம் மனிதனை மெதுவாக அழிக்கும். இன்று பலர் வாழ்க்கையில் சில தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். குறிப்பாக புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் அதிகமான ஜங்க் உணவுகளை சாப்பிடுதல் போன்ற பழக்கங்கள் உடல் ஆரோக்கியத்தை மிகவும் பாதிக்கின்றன. ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண பழக்கமாக தோன்றலாம், ஆனால் காலப்போக்கில் அது உடலை உள்ளிருந்து பலவீனப்படுத்த ஆரம்பிக்கும். புகைப்பிடிப்பதால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறது. அதனால் உடலின் பல பகுதிகளுக்கும் தேவையான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் சரியாக சென்று சேராது. அதேபோல் மது அதிகமாக அருந்தினால் உடலின் சத்துச்சத்து சமநிலை குலைந்து விடுகிறது. ஜங்க் உணவுகள் அதிகமாக சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான நல்ல சத்துக்கள் கிடைக்காமல் போகிறது. இந்த எல்லா காரணங்களாலும் உடல் மெதுவாக பலவீனமாக ஆரம்பிக்கும். அதன் தாக்கம் முடிவேர்களிலும் தெளிவாக தெரியும். முடிவேர்கள் பலவீனமடைந்து முடி மெலிந்து பின்னர் அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும். சிலருக்கு இளம் வயதிலேயே முடி உதிர்வு அதிகரித்து முடி மெல்ல மெல்ல குறைந்துவிடும் நிலையும் உருவாகலாம். அதனால்தான் சாணக்கியர் மனிதன் தனது வாழ்க்கையில் தவறான பழக்கங்களை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். நல்ல பழக்கங்களை பின்பற்றினால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் அமைதியாக இருக்கும், முடியும் வலிமையாக வளரும். அதனால் உடலுக்கும் வாழ்க்கைக்கும் தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களை தவிர்த்து நல்ல வாழ்க்கை முறையை தேர்வு செய்வதே ஒரு புத்திசாலியான முடிவு என்று நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். விதி 10. பொறுமை வேண்டும். சாணக்கியர் கூறும் ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம் என்னவென்றால், பொறுமை கொண்டவன் வெற்றி காண்பான். இந்த வார்த்தை வாழ்க்கையின் பல விஷயங்களுக்கு பொருந்தும். அதேபோல் முடி வளர்ச்சிக்கும் இது மிகவும் பொருத்தமானது. இன்று பலர் முடிகொட்டும் பிரச்சனை வந்தவுடன் உடனே ஒரு விரைவான தீர்வை தேட ஆரம்பித்து விடுகிறார்கள். சிலர் 1 அல்லது 2 நாட்களில் முடி வளர்ச்சி தெரிந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் முடி வளர்ச்சி என்பது ஒரு இயற்கையான செயல்முறை. அது ஒரே நாளில் அல்லது சில நாட்களில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. முடி ஆரோக்கியமாக வளர வேண்டுமெனில் உடலுக்கு சரியான பராமரிப்பு மற்றும் நல்ல பழக்கங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் தினமும் சத்தான உணவுகளை சாப்பிட்டு உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் சத்துக்களை வழங்க வேண்டும்.
அதேபோல் நல்ல தூக்கம் மிகவும் முக்கியம். ஏனெனில் உடல் ஓய்வு பெறும் நேரத்தில் பல செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. முடிக்கு சரியான நேரத்தில் எண்ணெய் தடவுவது முடிவேர்களை வலுப்படுத்த உதவும். இதற்குடன் உடற்பயிற்சி செய்வதும் உடலின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி முடி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இந்த நல்ல பழக்கங்களை ஒரே நாளில் செய்து உடனே பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. தொடர்ந்து சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் இந்த நல்ல பழக்கங்களை பின்பற்றினால் அதன் நல்ல விளைவுகளை நீங்கள் கண்டிப்பாக உணர ஆரம்பிப்பீர்கள். முடி மெதுவாக வலிமையாகி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். அதனால் முடி வளர்ச்சிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பொறுமை காக்குவது. நல்ல பழக்கங்களை தொடர்ந்து பின்பற்றும் ஒருவருக்கு நல்ல விளைவுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். முடியை பாதுகாக்க விலை உயர்ந்த மருந்துகள் அவசியமில்லை. சாணக்கியர் கூறும் இந்த 10 விதிகள் மிகவும் எளிமையானவை, ஆனால் வாழ்க்கையில் தொடர்ந்து பின்பற்றினால் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். நல்ல உணவு, போதுமான தூக்கம், தலையின் சுத்தம், இயற்கையான எண்ணெய் பராமரிப்பு, மன அழுத்தத்தை குறைத்தல், இவை அனைத்தும் முடி ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை. முடி வளர்ச்சி என்பது ஒரு நாளில் நடக்கும் விஷயம் அல்ல. அது பொறுமையும் ஒழுக்கமும் தேவைப்படும் ஒரு செயல்முறை. சாணக்கியர் கூறுவது போல, பொறுமை கொண்டவன் வெற்றி காண்பான். அதுபோல நீங்கள் இந்த நல்ல பழக்கங்களை தினமும் பின்பற்றினால் உங்கள் முடி மெதுவாக வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் மாறும். இன்னைக்கு நீங்கள் பண்ண சிறிய மாற்றங்கள் நாளை பெரிய பலனை தரும். ஆகவே இயற்கையான முறைகளை நம்புங்கள். உங்கள் உடலை நன்றாக கவனியுங்கள். உங்களை முடியும் நிச்சயமாக நல்ல நிலையில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை மக்களே.